ஒரு சதம் என்று வைத்துக்கொண்டு பார்க்கறது எல்லா விஷயத்திலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. அதான் முக்கியம். ஒரு 1-2 விஷயங்களை ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கும் ஏற்ற மாதிரி நாங்கள் கடவுள் தந்த அந்த யோசிக்கும் சக்தியை வைத்துக்கொண்டு செய்வது மிக முக்கியம். அதான் நான் இங்கே எடுத்து கூற விரும்புகிறேன். இப்போ நேரலாகிய உங்களுக்கு தவறு எது சரி எது என்று தீர்மானிக்கக்கூடிய சக்தியை இறைவனே தந்திருக்கிறான். எனவே நாங்கள் எல்லாரையும் ஒரே அடி அந்த ஜாட் ஸ்டிக் என்று சொல்வார்கள், ஒரே மட்டத்தில் வைத்து பார்ப்பது மிகவும் தவறு. அதாவது ஒவ்வொருவருக்குடைய அபிப்பிராயங்கள் வேறுபடலாம். அதில் ஒரு சுதந்திரம் இருக்கிறது, கட்டுப்பாடு இல்லை. எனவே என்றாலும் அந்தந்த விடயங்களை நன்கு அலசி ஆராய்ந்த பின் ஒரு முடிவுக்கு வருவது சிறந்தது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். அதில் சொல்லுவார்கள், எங்களுக்கு திருமந்திர காலத்திலேயே இதை பற்றிய விளக்கம் வந்திருக்கின்றது. இதை பற்றிய திருமந்திரம் மட்டுமல்ல, எல்லா சமயங்களுக்குமே இந்த பிரச்சனை இருந்திருக்கின்றது. இதை பற்றிய குறிப்புகள் வந்திருக்கின்றன. சொல்லுவார்கள், குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார். எங்கள் எல்லாம் இருட்டிலே குருடாக இருக்கின்றோம். அந்த குருட்டை நீக்கக்கூடிய குருவை நாங்கள் எடுத்துக்கொள்வது இல்லை. குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர். இந்த குருட்டினை நீக்காத குருவைத்தான் நாங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்வது. அந்த அஞ்ஞானிகளை குருவாக நாங்கள் கொண்டு விடுகின்றோம். பிறகு குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குழி விழுமாறே என்று சொல்லுவார். திருமந்திரத்திலே அந்த இது இருக்கின்றது. ஆகவே எங்களுக்கு இந்த குருட்டை நீக்குகின்ற சத்குருவை பார்க்க வேண்டும். அதான் முக்கியம். அப்ப குரு லட்சணம் என்று இருக்கின்றது. இந்த குரு லட்சணம் என்றா ஒரு குருவானவர் எப்படி இருப்பார், என்ன செய்வார் என்ற இது இருக்கின்றது. அப்ப குரு லட்சணம் என்று சொல்லுவார்கள். அதை சொல்லுவார்கள். இந்த துறவென்று சொல்லுகின்ற போது சொல்லுவார்கள், அறந்தான் இயற்றினும் அவனினும் கோடி அதிகம் துறந்தான். அறங்கள் அறிகிறவரை விட, தர்மகாரியங்கள் செய்கிறவரை விட துறவரத்தில் இருக்கிறவன் கோடி மடங்கு உயர்வானவனா, கோடி அதிகம். அறந்தான் இயற்றும் அவனினும் கோடி அதிகம் துறந்தான். இது சும்மா துறவுல போயிருக்கிறார்கள். அந்த அங்கு போய் இருந்தா போல மனசடங்கா எல்லாருக்கும் மனசு உலக விஷயங்கள்லயே நாடுபட்டு கொண்டிருக்கும். அதான் அடுத்தது சொன்னார், அவனில் சதகோடி உள்ள துறவுடையார். சதமண்டா 100 செஞ்சுரி. அப்ப இந்த அந்த சும்மா போய் வேணுவனே துறவிருப்பதை விட உள்ளத்தோடு துறவிருப்பவன் 100 கோடி மடங்கு பெரிது. உள்ளத்தோடு துறவிருந்தாலும் கூட இறைவனை உணர்ந்து இருப்பது அரிது. அடுத்தது, அந்த இறைவனை உணர்ந்து இருந்தால் அதன் பெருமை சொல்ல. அதான் சொன்னார், உள்ள துறவுடையான் மறந்தான் அறக்கற்று அறிவோடு இருந்து, இந்த பேரறிவோடு இறைவனோட இருந்து, இருவாதனையற்று நல்வினை தீவினை என்ற 2 வினைகளுக்கும் தொல்லை இல்லாமல் இறந்தான் பெருமையை, இறந்தான் என்று சொல்லுகிறார். அந்த இறந்தான் என்று சொன்னால் இந்த எல்லாத்தையும் விட்டு நீங்கின பெருமையை என் சொல்லுவேன் கட்சிய கம்பெனி. இப்ப 3 விதமான துறவு இருக்குது. ஒன்று எல்லாத்தையும் விட்டுட்டு போய் அங்க இருக்கிறது. ஆனா மனசு அங்கேதான் இருக்கு. உலக விஷயங்கள்ல போய்கொண்டிருக்கும். அதான் நாங்கள் சமூக சேவை செய்கின்ற சுவாமிகளை பார்க்கின்றோம், ஆஸ்பத்திரிகள் கட்டு நடத்துகிறவர்கள் இருக்கின்றோம், பள்ளிக்கூடங்கள் நடத்துகின்றவர்கள் இருக்கின்றார்கள். இப்படி லௌகிக விஷயங்களிலேயே போகும். ஆனால் அவர்கள் துறவிகளாக இருப்பார்கள், 24 மணியாக இருப்பார்கள். ஆனால் லௌகிக விஷயங்களிலே இருக்கின்ற பொழுது லௌகிக விஷயங்களிலே சிக்கப்படுகின்ற அபாயம் உண்டு. கூடுதலான ஈடுபாடு வருகின்ற பொழுது அந்த அபாயம் உண்டு. இதற்குத்தான் இந்த என்னுடைய சைவ சந்நியாச பத்ததி என்று இருக்கின்றது. அதாவது சைவத்திலே சந்நியாசிகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு நெறிமுறை ஆகமங்களிலிருந்து தொகுக்கப்பட்டு பத்ததியாக எழுதப்பட்டிருக்கின்றது. ஆகமங்கள் எல்லாத்திலையும் இருக்குது. அதை தொகுத்து பத்ததியாக தந்தவர் சிவாக்கிர ஜோகி, 15ஆம் நூற்றாண்டை தேர்ந்தவர், சூரியனார் கோயில் ஆதீனத்திலே இருந்தவர். அவர் இதை நூலாக தந்திருக்கின்றார். அதிலே இந்த நெறிமுறை போட்டிருக்கு. எங்கள் எல்லாருக்கும் தெரியும், எங்கள் ஊர்ல எத்தனையோ மக்கள் இறந்தார்கள் யுத்தத்திலே, எவ்வளவோ அநியாயங்கள் நடந்தன, அழிந்தன. எங்கேயாவது ஒரு சைவ மடாதிபதி கண்டனம் அறிக்கப்பட்டிருக்கிறாரா? ஏன் என்று விளங்குதா உங்களுக்கு? அது உலகியல் விஷயம். சன்னியாசிக்கு
அந்த உலகியல் தர்மத்திலே இல்லை. 3 வகையான தர்மங்கள் உண்டு. The execution of the God's power comes at 3 levels. கடவுளுடைய ஆண்டவருடைய ஆட்சியும் அதிகாரமும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட அந்த நாயகனுடைய ஆட்சி எல்லா சராசரங்களிலேயும் 3 நிலைகளில் நடந்து வருகின்றது. அதுக்கு விளக்கா ஒரு தருமே கிடையாது. முதலாவது நிலை the worldly dharma, உலக தர்மம். It's a must. எல்லாரும் கடைபிடிக்க வேண்டியது. இன்றைக்கு நாங்கள் வீதியில இறங்கி வாகனத்தை ஓட்டினால் சரியான வழி ஓட்ட வேணும். அது வீதியில ஒழுக்கு இருக்கு. குழந்தை பெற்றால் பிள்ளையை பார்க்க வேணும். கல்யாணம் செய்தால் ஒரு பராமரித்துக் கொள்ள வேணும். இல்லாவிட்டால் அதில் சட்டம் குறுக்கிடும். பிள்ளை என்றால் படிக்க வேணும். அப்ப இந்த அடிப்படை நெறிகளை உலக தர்மங்கள் என்று சொன்னார்கள். இது அந்த காலத்திலே 18 ஸ்மிருதிகளிலே எழுதி வைத்தார்கள். மனுஸ்மிருதி, பராசர ஸ்மிருதி என்று சொல்லி பல ஸ்மிருதிகளில் எழுதி வைத்தார்கள். இன்றைக்கு உலகெங்கும் இருக்கின்ற சட்ட புத்தகங்களுக்கு அடிப்படை இந்த ஸ்மிருதிகள். இந்த முதலாவது தர்மம் தான் இன்றைக்கு இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் லாஸ். இன்றைக்கு நாங்கள் கதைக்கிறோம் தானே, ரூல்ஸ், ரெகுலேஷன், லாஸ், ப்ரொவின்சியல் லாஸ், ரீஜனல் லாஸ், ஃபெடரல் லாஸ் என்றெல்லாம் கதைக்கிறோமே, இன்டர்நேஷனல் லாஸ். இதெல்லாத்துக்கும் அடிப்படை இந்த உலக தர்மம். இதுக்கு பொறுப்பாக இருப்பது அரசாங்கம், அரசு, the king and the queen and the government. டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ்ல இன்றைக்கு மக்கள் என்ன, நாங்க தான் அரசாங்கத்தை தெரிவு செய்வோம். சரியான ஆளை தெரிவு செய்ய வேண்டும், சரியான கட்சியை தெரிவு செய்ய வேண்டும், சரியான முயற்சிகளுக்கு ஆதரவளிக்க வேண்டும், பிழையான கொள்கைகளை தட்டி கேட்க வேண்டும். அது எல்லாம் யாருடைய வேலை? மக்களுடைய வேலை, பொறுப்பு. இதால என்ன பயன்? இதால ஒன்றும் சொர்க்கம் கிடையாது. இது உலகம் சுயமாய் நடைபெறுகிறது. இது தன்னை மையமாக கொண்ட தர்மம். அப்ப இது கவர்மெண்ட் உடையது. அப்ப அரசாங்கத்தினுடைய வேலை இது. அரசாங்கத்தை உருவாக்குகின்ற மக்களுடைய வேலை, அரசியல்வாதிகளுடைய வேலை எல்லாம் இதுதான். அதற்கு மேற்பட்ட தர்மம் தன்னை மையமாக கொண்டதிலிருந்து விளங்கி மற்றவர்களை மையமாக கொண்ட தர்மம். அது மற்றவர்களை மையமாக கொண்ட, அது வைதிக தர்மம். வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது, நீதி நூல்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஔவையார் சொன்னார், அறம் செய்ய விரும்பு. ஏன் விரும்பு என்று சொன்னார்? முதலாவது மஸ்ட், உலக தர்மம் எல்லாரும் செய்யணும், செய்யாட்டி பிரச்சனை. இரண்டாவது சாய்ஸ், இது எதிக்ஸ் அண்ட் மோரல்ஸ். இரண்டாவது, இதை செய்யாட்டி ஒரு தர்மம் தட்டி வைக்கலாம், ஏன் செய்யலையே. நான் தந்தையர் தினத்துக்கு தந்தையருக்கு போய் வணக்கம் தெரிவிக்காட்டி யாராவது தட்டி கேட்கலுமா? கிடையாது. பிதுக்கடன் செய்யாட்டி யாராவது தட்டி கேட்கலுமா? அதே மாதிரி இரண்டாவது, இதற்கு இவங்க சொல்லப்பட்டிருக்கிற நீதி நூல்கள்ல இருக்கு, திருக்குறள்ல இருக்கு, ஔவையால இருக்கு, தமிழ்ல 11 கீழ்கணக்கண்டு 18 நூல்கள். நாலடியார், திரிகடுகம், இனியவை 40, இன்னா 40, ஏலாதி, இப்படி எல்லாம் 18 நூல்கள் தமிழ்ல இருக்குது. மற்ற திருக்குறளும் அதுக்குள்ள வரும். இது 18. அதை நீதி சாஸ்திரம், சுக்கிர நீதி என்று இருக்குது, அது வடமொழியில இருக்குது. இப்படி இந்த நீதி நூல்கள் எல்லாமே இதுல இருக்கிறது. வேதங்கள் எல்லாம் இது இருக்குது. இதால என்ன பயன்? புண்ணியம் கிடைக்கும். மற்றவைக்கு செய்தா புண்ணியம் கிடைக்கும். புண்ணியம் கிடைச்சா என்ன கிடைக்கும்? நான் நல்லா இருப்பேன், எந்த பிள்ளைகள், எந்த மனசு, எந்த குடும்பம் நல்லா வரும், எனக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும், நல்ல வாழ்க்கை கிடைக்கும், நல்ல அனுபவம் கிடைக்கும். சொல்லுவார்கள், ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். இது மற்றவர்களுக்கு உபகாரம் செய்து வாரது. இது கொஞ்சம் கூட செய்தா அடுத்த பிறப்புக்கும் வரும். அடுத்த பிறப்புக்கு வரும். அதான் சொல்லுவார்கள், கொடுத்து வைக்க வேணும். சொல்லுவார்கள் இல்லையா, எனக்கு அப்படி கிடைக்கல, நான் கொடுத்து வைக்கல. விளங்கணும் என்ன கொடுத்து வைக்கல? முற்பிறப்புல இந்த வைதிக தர்மம், இந்த சமூக தர்மம் செய்யல, மற்றவைக்கு கொடுக்கல, கொடுத்து வைக்கல என்று சொல்லுவார்கள். நான் கொடுத்து வைக்கல, அல்லது அவன் கொடுத்து வச்சவன் சொல்லுவല്ലോ, அவனுக்கு நல்ல பிள்ளைகள் எடுத்து அவன் கொடுத்து வச்சவனப்பா வேண்டா, கொடுத்து வச்சவன் என்றா நல்லது செய்தவர்கள். இதுதான் இந்த நடைமுறை வாழ்க்கையில இருக்குது. வாழ்க்கையில அது விளங்க வேணும், புரிய வேணும். அது இரண்டாவது தர்மம். இது செய்தா புண்ணியம் கிடைக்குது. ஆனா இந்த புண்ணியம் பேங்க் அக்கவுண்ட் மாதிரி பாவிச்சு முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு திருடுக வராது. பிறகு திருப்பி நாங்க தேடிக்கொண்டு இருக்க வேணும். அதான் நல்லது செய்தா நல்லது என்று சொல்றது. இந்த புண்ணியத்தினால இறைவனை அடைய முடியாது. இது இந்த உலக இன்பங்கள் அதுகளை தருமே தவிர உலகத்தை இறைவனை அடைய முடியாது. இதுக்கு யார் அதிபதி? ஜமதர்மராஜா அதிபதி. அதான் அவருக்கு தர்மராஜான்னு பெயர். அவர் அங்க போனோன்னு கணக்கு கேட்டு சொர்க்கம் நரகம் இங்க வாரதெல்லாம் தருவார். மூன்றாவது தர்மம் இறை தர்மம். முதலாவது தன்னை மையமாக கொண்டது உலக தர்மம், இரண்டாவது வைதிக தர்மம் மற்றவர்களை மையமாக கொண்டது, மூன்றாவது இறை தர்மம் இறையை மையமாக கொண்டது. இதுதான் சிவதர்மம், சிவபுண்ணியம் என்று சொல்லுவார்கள். இது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இறை தர்மங்களை இறையை மையமாக கொண்டு நோக்காக கொண்டு செய்கின்ற சரியை, கிரியை, யோகம், ஞானம்.
பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கின்றது பக்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகம். இது இறையை நோக்காக கொண்டது. ஏன் கோவிலிலே நந்தி எம்மை பார்த்து கொண்டிருக்காமல் சிவனை பார்த்து கொண்டிருக்கின்றது? இறையை நோக்கிய தர்மத்தினால் தான் இறையை அடையலாம். அதான் நந்தி அங்க பார்த்து கொண்டிருக்குது. இந்த இறை தர்மத்தை காப்பது இறையனுடைய வேலை. இந்த இறையனுடைய பிரதிநிதிகளாகத்தான் இங்கே அவதாரங்கள் வருகின்றார்கள், ஞானிகள் வருகின்றார்கள், தூதர்கள் வருகின்றார்கள், மற்றது குருமார் வருகின்றார்கள், ஆலயங்கள் நடக்கின்றன, தேவாலயங்கள், சேர்ச்சுகள் நடக்கின்றன, பள்ளிவாசல் நடக்கின்றது. எல்லாம் இந்த இறை தர்மத்துக்காக. ஆகவே இந்த சுவாமிமார்களுடைய தொழில் என்ன? உலக தர்மத்துக்கு அல்ல, சமூக சேவைக்கு அல்ல, இறை தர்மத்துக்கு, மக்களுக்கு இந்த இறை தர்மத்தை காட்டுவதுதான் சுவாமியாருடைய நோக்கம். சைவ சந்நியாச பத்ததி இதை நிறைவாக நிறைய எடுத்திருக்கின்றது. இப்போது விளங்கும் ஏன் எங்கட இந்து மட சுவாமியார் ஒருத்தரும் அந்த நேரத்தில் ஏன் கண்டனம் தெரிவிக்கவில்லை, ஏன் ஆர்ப்பாட்டம் நடத்தவில்லை என்று விளங்கும். ஆர்ப்பாட்டம் நடத்தின சுவாமியார் மதுரை ஆதீனம் துவக்கு ஏந்தி அந்த நாளிலே தந்தவர், திறந்து போனவர். இன்றைக்கு சர்ச்சையில் இருக்கிறார். பார்த்தீர்களா? உலக விவகாரத்திலே துறவி வருவதனால எப்படி துறவிக்கு எவ்வளவு காலத்துக்கு என்பதை வெளித்து விட்டுருக்கின்ற எங்களுடைய நாட்டில் கூட இந்த புத்த குருமார் அரசியல்ல இறங்கி ஒரு அந்த அரசியல் பதவிகளை வைத்துக்கொண்டு சில விஷயங்கள் இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி ஆர்ப்பாட்டம் எல்லாம் செய்கிறார்கள். அப்போ இது ஒரு இழுக்கான செயல் தான். நிச்சயமாக. அதாவது மடங்களுக்கு, ஆதீனங்களுக்கு, ஆலயங்களுக்கு அரசியல் அல்ல உலக தர்மம் அல்ல. ஆனால் மக்களுக்கு போதிக்க வேண்டும். அதை மக்கள் அதன்படி நடப்பதற்கு போதிக்க வேண்டும். ஆனால் அது not சுப்பீரியர் மோட்டிவ், அது மோட்டிவ் அல்ல. அதே மாதிரி மற்றவர்களுக்கு தர்மம் செய்ய, தர்மநிலை மற்றவர்களுக்கு உதவி செய்ய, புண்ணியம் செய்ய மக்களை ஊக்குவிக்க வேண்டும். அதை விட்டுட்டு நீங்கள் என்னிடம் காசு தாருங்கள், நான் சேர்த்து வச்சு அங்கே ஊருக்கு அனுப்புகிறேன், நாட்டுக்கு அனுப்புகிறேன், போராட்டத்துக்கு அனுப்புகிறேன், அல்லது விதவைகளுக்கு அனுப்புகிறேன், அல்லது பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புகிறேன், பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுகிறேன், ஆஸ்பத்திரி நடத்துகிறேன். இதுவெல்லாம் ஆலயங்களுடைய வேலையோ, குருமாருடைய வேலையோ, மடங்களுடைய வேலையோ அல்ல. சமூக சேவை is the work of the people with the resources. ஆறார்கிட்ட பணம் இருக்குதோ, கல்வி இருக்குதோ, அறிவு இருக்குதோ, இடம் இருக்குதோ, புகழ் இருக்குதோ, அதிகாரம் இருக்குதோ, அவர்கள் அதை பாவித்து மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். அதான் கொடுத்து வைக்கிறது. வச்சால் நல்லது வரும். இது ஆதீனங்களுடைய பணி அல்ல. மூன்றாவது இறைபணி. இந்த இறைபணி, இந்த ஆகம உண்மைகளை, சரியை, கிரியை, யோக, ஞானம், இந்த உண்மைகளை எழுதுவது, பரப்புவது, படிப்பிப்பது, பேணுவது, அதுதான் அவர்களுடைய வேலை. இப்போது உங்களுக்கு இந்த தர்மத்தை சொன்னால் எந்த ஆதீனம் என்ன செய்கிறது, என்ன குருமார் என்ன செய்கின்றார், எந்த சுவாமி என்ன செய்கின்றார் என்று நீங்களே உங்கள் பகுத்தறிவை பாவித்து சத்குரு, நல்ல ஆதீனம், நல்ல கோயில், நல்ல முறைகளை அறிந்து கொள்ளலாம், நடந்து கொள்ளலாம், பயன் பெறலாம். இதான் அங்கே நடக்கின்றது. அப்ப இதுல நாங்கள் வீணான அந்த கேள்விகள், இதுல கேள்விகளா இது வந்தால் உங்களுக்கு விளங்கும். அப்ப நாங்கள் கேள்விகள் கேள்விப்படுகின்றோம். சொன்னார், நாங்கள் மருத்துவ கல்லூரி கட்ட போகின்றோம், மெடிக்கல் கேம்ப் நடத்த போகின்றோம், கிட்னி பேஷண்ட்ஸுக்கு டயாலிசிஸ் செய்ய போகின்றோம், சைவ சித்தாந்த கல்லூரி தாவிக்க போகின்றோம், இவர்களை உலகம் முழுக்க பாய்ட்ட போகின்றோம், அப்படி எல்லாம் சொன்னார்கள். ஆனா இதிலேயே என்ன நோக்கத்துக்காக, என்ன தர்மத்துக்காக செல்லப்பட்டது என்றுதான் இங்கே கேள்வி. தங்களுடைய அந்த குறிக்கோளை மறந்து விட்டார்கள். தன்னை மையமாக கொண்ட தர்மமாக போய்விடும். அதான் சொல்லுவார்கள், ராவணனும் சிவபூசை தான் செய்தான், அழிஞ்சு போனான். ஏன்? அவன் தன்னை மையமாக கொண்டுதான் செய்தான். தன்னுடைய புகழ், தன்னுடைய அதிகாரம், தன்னுடைய ஆட்சிக்காக செய்தான். சூரபத்மனும் சிவபூஜை தான் செய்தான். அவன் என்னத்துக்காக செய்தான்? தன்னுடைய புகழ், தன்னுடைய அதிகாரம், தன்னுடைய ஆட்சிக்காக செய்து அந்த அண்டங்களுடைய ஆட்சியை பெற்றான். அவனும் அழிந்து போனான். ஆனபடியினாலே நாங்கள் இதை செயல்களில் மட்டுமல்ல, நோக்கத்திலையும் இருக்க வேண்டும். அதான் அங்கே இருக்கின்றது. இதுதான் சொல்லுவார்கள், இந்த இறைவனுடையதை ஒரு முறை இயேசு கிறிஸ்து நடந்து போகின்ற பொழுது அவருடைய வினா கேட்கின்றார் ஒருத்தர், அரசனுக்கு வரி கட்டலாமான். வில்லங்கமான கேள்வி. இல்லை என்று சொன்னால் அவருக்கு பிரச்சனை, ஓம் என்று சொன்னால் சொல்லிவிடுவார், நீர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், பரலோக ராஜ்யம் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அவர் என்ன சொன்னார், உடனே ஒரு நாணயத்தை கொண்டு வந்தார்கள். அந்த நாணயங்கள் எல்லாத்திலையும் அந்த ராஜாவுடைய தலை இருக்கிறது இல்லையா, இங்கே பார்க்குறோம் குயின் எலிசபெத்தினுடைய தலை இருக்கின்றது. இப்போ காட்டி கேட்டார் என்ன இருக்கின்றது, அங்கே அந்த காலத்தில் சீசர் இருந்தவர், சீசருடைய தலை இருந்தது. அப்போ இது ராஜாவினுடைய தலை இருக்கின்றது. ராஜனுடையதை ராஜனுக்கும், கடவுளுக்கு தேவனுடையதை தேவனுக்கும் கொடுக்கின்றேன்.
உலக தர்மத்தை உலக தர்மத்துக்காக செய், இற தர்மத்துக்கு இற தர்மத்துக்காக செய், ரெண்டையும் போட்டு மிக்ஸ்அப் பண்ண தேவையில்லை.